மாண்பு உறுப்பினர் அருள் பிரகாசம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பும் மாண்பும் பெருமையும் நிறைந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்றத்தில் முதல் முறையாக பேசும் இந்த கன்னிப்பேச்சு என் வாழ்க்கையில் என்றென்றும் மறக்க முடியாத பொன்னான தருணம். எனக்கு இந்த பெருமைக்குரிய வாய்ப்பு வழங்கிய மக்கள் இயக்கங்களை வென்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று அரசியலில் புரட்சி படைத்து வரும் கழக தலைவர் வெற்றி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரைப்படத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் கைத்தட்டல்களை பெற்ற எங்கள் தலைவர் அந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி மக்களின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சாதாரண அரசியல் இயக்கம் அல்ல, மாற்றத்தை விரும்பிய மக்களின் முழுமையான நம்பிக்கை. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக, இளைஞர்களுக்கு நண்பனாக, குழந்தைகளுக்கு அண்ணனாக ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் தளபதி இருக்கிறார் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அரசியலுக்கு வாருங்கள் என்று மக்கள் தளபதி அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தை மக்கள் உருவாக்கி காட்டியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இயக்கத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாதவர். ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். எங்கள் முதல்வர் போன்று இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த முதல்வரும் லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். உங்களுடன் நான் இருக்கிறேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி என்று உறுதியாக சொல்லுங்கள். யாரும் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இந்த தைரியம்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது இங்கு மட்டும் என்று இல்ல, இந்தியாவிலும் இது ஒலிக்கட்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருகிறது. முதல்வரின் முயற்சிகளால் தமிழக மக்கள் வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் மாசுவை நீக்கி சுத்தமான சுகாதாரமான சைதாப்பேட்டையை உருவாக்குவதற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எனது சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு இருந்தாலும் அவர்களது பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். கட்சி ஆரம்பித்த 2.5 வருடங்களில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து தனது முதல் பட்ஜெட்டிலேயே மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை, பல்வேறு அறிவிப்புகளை வேற எந்த ஆட்சியிலாவது இதுவரை தமிழக வரலாற்றில் நடந்தேறியதே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. நிதிநிலை அறிக்கை பக்கம் 12இல் அரசு பள்ளியில் தொழில் தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்காக ஒருங்கிணைந்த நடைமுறை இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு, பள்ளி வளாகத்துக்குள் 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினம் 1 மணி நேரம் விளையாட்டு பாட வேலை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இது மக்களிடம், குறிப்பாக பெற்றோர்களிடம் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் இது நமது இலக்கானது. பள்ளிகளிலிருந்தே தொடங்குவது மிகவும் அவசியம். இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10,581 என்ற உதவி எண் பள்ளி வளாகங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும் என்று இத்திட்டத்தை செயல்படுத்த 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும்
பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் தகவல்களை தெரிவிக்க ஏதுவாக போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற செயலியின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு குறித்த தகவல்களை பகிரும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றப்போகும் இந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் மனமாற வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மடிக்கணினியை வழங்குவதற்காக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றுக்கொள்ளவும் மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்களின் அதிநவீன திறன்களை பெறுவதற்கு உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியுடையவராக உருவாக்குவதுடன் அவர்களுடைய தொழில் முனைவு ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களும் தொழில்துறை தேவைக்கேற்ப திறன் பயிற்சி வழங்கப்படும். பணி பயிற்சி காலத்தில் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்த நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கம் 28 ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டில் உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது எனவும் சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் நிறுவப்பட்டு அதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நல்வழிப்படுத்துவதில் விளையாட்டு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உணர்ந்து அரசு எடுத்திருக்கும் இந்த அறிவிப்பை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பக்கம் 32 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பதுதான் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இத்தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டின் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.